அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற விஷயம் வந்து, அ ஓசிடி, பிசிஓடி, அப்புறம் பிஓடி. சரியா? ஓசிடினா அப்சசிவ் கிளீனிங் டிஸார்டர். அதாவது க ரொம்ப சுத்தம் பார்ப்பாங்களாம். அதாவது குப்பை போடுறது, இல்ல அசுத்தம் பண்றது வந்து அப்சசிவ் பொல்யூட்டிங் டிஸார்டர் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா சுத்தம் பார்த்தா மட்டும் அது நோயா போயிடுது. வேணா பாருங்க, ரொம்ப நேர்மையா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட அ அப்சசிவ் நேர்மை டிஸார்டர் அப்படின்னு ஒண்ணு வந்துரும். ஏன்னா நேர்மையா இருக்கிறவங்க சுத்தி இருக்கிற எல்லாரையும் தொல்ல பண்ணுவாங்க. நீ நேர்மையா இல்ல, நேர்மையா இல்லன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது கூட ஒரு டிஸார்டர் அப்படின்னு கூட வர வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நல்ல மனுஷனா இருந்தா அதுவும் ஒரு டிஸார்டர். எப்படின்னா, அந்த அந்த மாதிரி வந்து வர வாய்ப்பு இருக்கு. சரியா? அடுத்து வந்து என்னன்னா பிசிஓடி. பிசிஓடினா பாலிசிஸ்டிக் ஓவரி அ பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் சிண்ட்ரோம் அப்படிதான் நெனைக்கிறேன். அதில எப்படின்னா, இப்படி இருக்கும். இந்த ஓவரி வந்து இப்படி இருக்கும். இப்படி இருக்கா? இந்த மாதிரி இருக்கும். அதுலேருந்து முட்டை வெளிய போகும். முட்டை வெளியேறும். அதுக்கப்புறம் தான் குழந்தை உண்டாகுறது. இப்போ நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போலாம் இந்த பிரச்சனையெல்லாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. சாதாரண கல்யாணம் பண்ணுவாங்க, குழந்தை பிறக்கும். நோ குடும்ப கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்க. குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவாங்க. இப்போ குழந்தைங்க பிறக்கிறதுல பெரிய பிரச்சனை இருக்கு. பிசிஓடி. அதாவது முன்னாடிலாம் உணவு, உடை, உறைவிடம். இது வந்து அவ்வளோ சரியா கிடைக்கலன்னா கூட, மக்கள் வந்து வீட்டுக்குள்ள இருக்க பிரச்சனை வெளியில தெரியாத அளவுக்கு அப்படியே சந்தோஷமா காமிச்சுக்குவாங்க. இப்ப அப்படி கிடையாது. உணவு, உடை, உறைவிடத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நெறைய சாப்பாடு இருக்கு, நெறைய ட்ரெஸ் இருக்கு. அப்படியே பீரோ பீரோவா அடுக்கி வச்சிருக்காங்க. ஆனா வந்து, ஏதோ ஒரு சந்தோஷம் இல்லாத தன்மை. அப்புறம் வந்து பூமி வெப்பமடையறது. பூமி வெப்பமடையற பிரச்சனையால குழந்தை பிறக்காம போயிட போகுதா? பிசிஓடி வந்து எப்படின்னா, நான் டாக்டர்லாம் கிடையாது. என்னோட கணிப்ப நான் சொல்றேன். ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப மட்டும் வெயில் அடிக்காம இருந்தா என்ன? இல்ல பூமி வந்து அப்படியே குளுகுளுன்னு இருந்துச்சா? ஊட்டி மாதிரியா இருந்தது மதுரையெல்லாம். இங்க பாருங்க, சாப்பிட்டோமா, நேரத்துக்கு தூங்குனோமா, எந்திரிச்சோமா, சந்தோஷமா இருந்தோமா, குளி வாரத்துல ஒரு 3 நாளாவது தலைக்கு குளிச்சோமா, பச்சை தண்ணில குளிச்சா உடம்பு வந்து ஹீட் ஆவாது. அப்புறம் வந்து என்ன வீட்ல வீட்ல தனக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்காது. சரியா? நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்காது. ஆனா எப்ப பார்த்தாலும் இந்த டிவிய பார்த்துட்டு, டிவி சீரியல் பார்த்து நான் டிவி சீரியல் பார்க்குறது வந்து நான் ரொம்ப எனக்கு அது பிடிக்கவே இல்ல. ஏன்னா எந்நேரமும் அதாவது ஒரு இல்லாத ஒரு குடும்பத்த ஏதோ இருக்கிற மாதிரியே நெனச்சுக்கிட்டு, ஏதோ 2, 3 கேட்டகரி இருக்கு. இது ஒரு சாதாரண சீரியல் அப்படின்னு நெனச்சு சாதாரண பார்த்துட்டு போறவங்களும் இருக்காங்க. சிலர் வந்து உண்மையிலே இருக்கிற மாதிரி கொஞ்ச நாள்ல அப்படியே ஆயிடுவாங்க. அப்படி ஒரு குடும்பம் இருக்கிற மாதிரியும்